வந்து டெட் ரைஸ் பார்ட் 2 நான் பார்க்குறோம். பார்ட் 1ல நம்ம தோத்துறோம்னா பார்ட் 2 ஆனா பார்ட் 1 வந்துட்டு இவங்களோட சேனல்ல போட்டுருக்கு. இப்போ நம்ம சேனல்ல தான் நம்ம பார்ட் 2 பண்றோம். ஓகே, இப்போ யார் இருக்காங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ். அப்ப ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கேம் ப்ளே. ஓகே गाइस இப்போ நம்ம யார் பண்றோம்னா ஜிவன் அவனி சஷன் நான். இப்போ நம்ம என்ன ட்ரெயின்ல விளையாட போறோம்னா ஆமல் ட்ரெயின்ல. நம்ம அப்படியே நீங்க இந்த வீடியோ ரெண்டு சேனல்ல பார்க்கலாம். ஆக்சுவலி கிரேசி தமிழ் கேமிங். அப்ப நம்மளோட சேனல் மிஸ்டர் ஹேக்கர் கேமிங், மிஸ்டர் ஹேக்கர் கேமிங், ஹேக்கர் தமிழ் கேமிங் மாத்திட்டோம். இங்க வந்து நம்ம ஹை ரோலர் இதுல கிளாஸஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. ஒருத்தர் எல்லாருக்கும் இல்ல. என்ன டாக்டர் கிளாஸ் மட்டும் டாக்டர்ல மட்டும் ஒருத்தர் வருவாங்க. மத்தபடி எல்லாமே சேர்ந்தா ஹை ரோலர் இருக்காங்க, கண்டக்டர் இருக்காங்க, ஸ்கோர் இருக்காங்க. இப்போ வாங்கலாம்னு சொல்லுங்கடா. ஹை ரோலர் தான் வந்து நிறைய காசு கிடைக்குது. இப்போ நீங்க வந்து இதுல பாக்குறீங்கன்னா ஹை ரோலர் கிளாஸ்ல தான் பாக்குறீங்க. ஆமா பாருங்க 95 இருக்கும். ஓகே, எத்தனை கோல் गाइस? அண்ட் வந்து நம்ம ஓகே நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து நிறைய எஃபர்ட் போட்டு தான் பண்றோம். சோ லைக் மட்டும் போட்டுருங்க. இப்போ வந்து ஒரு ஸ்டேஷன் தாண்டோம்னா இப்போ கண்டக்டர் போட்டு ஒரு ஸ்டேஷன் தாண்டோம்னா 2 கோல் தான் गाइस. நீங்க இந்த கேம் ட்ரை பண்ணி பாருங்க गाइस, செம்மையா இருக்கும் गाइस. ஆனா இந்த கிளாஸ் வாங்குறதுக்கு மட்டும் பான்ஸ் தேவைப்படும். அந்த பான்ஸ்க்கு நீங்க நிறைய வாட்டி வின் ஆகணும். இந்த வாட்டி நாங்க வின் ஆனோம்னா நாங்க தான் ஆக்சுவலி எப்படின்னா பிராக்டிஸ் பண்ணி தான் இந்த கேம் போறோம். எடுத்தோனே விளையாட முடியாது யாராலுமே. பிராக்டிஸ்னா நான் அதுக்குனே ஒரு மந்த் வேஸ்ட் இருக்கு பிராக்டிஸ்க்காகவே. ஆமா, இப்போ நாங்க வந்து ஏதாச்சும் வந்து ஜெயிக்கணும்னா ஒரு டைம் விளையாடி பார்த்து ஜெயிச்சிட்டேன் गाइस. நாங்க ஜெயிச்சு 5 டைம்ஸ் ஆயிடுச்சு. இவன் என் ஃப்ரெண்ட் பக்கத்துல இருக்கவன் வந்துட்டு 18, நீ எவ்வளோ 20. இங்க நிறைய பேர் வித்தியாசமா ஜெயிச்சிருக்காங்க நிறைய பேர். இப்போ நம்ம வந்துட்டு ஆல்மோ கிளாஸ் நம்ம கிட்ட இருந்தா ஸ்டார்டிங்கே ஷீல்ட்லாம் கிடைக்கும். இதே கௌபே கிளாஸ்ல இருந்து ஸ்டார்டிங்ல ஒரு ரிவால்வர் கிடைக்கும், ஒரு ஹார்ஸ் கிடைக்கும், ஒரு சாடல் கிடைக்கும், புல்லட். ஏய் அசிகோ என்கிட்ட தாடா. ஏய் போடா, நான் அது சும்மா வச்சிட்டு சுத்துறேன். சரி வெயிட் பண்ணு, வச்சுக்கோ நான் தரேன். அவனிஷ் நீ என்ன பண்ற? நான் வந்து சும்மா எங்கெங்கயோ அலைஞ்சிட்டு இருக்கிறேன். இந்த காசு வச்சு ஏதாவது பண்ணிக்கோ. ஓகே, ஷீல்ட தூக்கி சுத்தி போனேன். ஏன்னா நாங்க गाइस ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் गाइस, சும்மா விளையாட்டு இருந்தோம். அப்போ வந்து இந்த ட்ரெயின்ல ஓரமா இந்த கன்னு டெராட் இருக்கும்ல, அந்த டெராட்ல ஒரு ஓட்டு இருக்கு. அங்கே பாருங்க ஒரு விண்டோ மாதிரி இது கொடுத்துருக்காங்க அந்த சைடு. அங்கே வந்து ஒரு நாள் வேர்வல்ஃப் நைட் அன்னைக்கு வேர்வல்ஃப் உள்ள வந்து எல்லாருமே காலி பண்ணி வச்சு गाइस. ஆனால் இதில் வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம தெரியாம போய் அந்த கன்ல உட்காந்துருவோம் சம்டைம்ஸ். ஆமாம் गाइस, நீ போன வாட்டி நம்ம விளையாடும் போது அவுட் ஆயிட்டோம். இந்த வாட்டி அது அவுட்டே ஆகக்கூடாது. ஆமால? ஆமா, அவுட் ஆனாலும் தான் நம்ம நிறைய லூட் வச்சுக்கணும். கடைசி ஸ்டேஷன்ல தான் நம்ம எனக்கு 27 பான்ஸ் கன்ஃபார்ம் கிடைக்கும். ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் பான்ஸ். இப்போ வந்து நீங்க செகண்ட் டைம் ஜெயிச்சா மட்டும் 40 பான்ஸ் கிடைக்கும் गाइस. இப்போ இங்க ஒருத்தனோட ஆசை என்ன தெரியுமா गाइस? வேல் கிளாஸ். எனக்கும் गाइस நான் வந்து 63 பான்ஸ் இருக்கு. நான் வேர் கிளாஸ் வாங்கலான்னு இருக்கேன். இப்போ நான் ஆடுறது கௌபாய் கிளாஸ் गाइस. ஓகே गाइस, இப்போ வந்துட்டு இங்கே மெயினான திங் என்னென்னா நம்ம ஷீல்டு இருக்கனால தான் நம்மளால் வந்து ஃபாஸ்ட்டாக போக முடியும்னா நம்ம ப்ரொடெக்ட். அப்போ இது புல்லட் ப்ரூஃப் ப்ளஸ்ஸு. ஆமாங்க गाइस, புல்லட் ப்ரூஃப். இந்த ட்ரெயினே புல்லட் ப்ரூஃப் गाइस. இந்த ட்ரெயினில் 2 மைனஸ் இருக்குது गाइस. என்னென்னா நம்ம சும்மா சுற்றி இருக்கும்போது ட்ரெயினில் அந்த கன் டெராட்டில் போய் உட்காந்துருவோம். இன்னொன்று நம்ம டிரைவ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாகிடுது. நார்மல் ட்ரெயின் அந்த டிஃபால்ட் ட்ரெயினில் தான் வந்து சீக்கிரமே ஃபாஸ்ட்டாக போயிடும், ஃபாஸ்ட்டாக இறங்கும், பிரேக் போடும். இது அந்த மாதிரி இல்லை गाइस. நீங்கள் முன்னாடியே பிரேக் போடுற மாதிரி இருக்கும். அப்போனா நீங்கள் நினச்ச இடத்துல நிற்க முடியும். யாடா இங்கே இப்படி நியூஸ் பேப்பர் ஒட்டி வச்சது? அவனிஷ் தான். ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 2 புல்லட் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஏன்? இது ஆர்மர் ட்ரெயினில். ஆமால, போக எத்தனை கன்ஸ் தான் இருக்கு போதும். இந்த வாட்டி கன்ஃபார்ம் வின் ஆகணும். இல்லைன்னா அடுத்த மேட்ச் நான் வரமாட்டேன். ஆமாம், நீ வர மாட்டியா? இந்த மாதிரி போட்டோம் நிறைய பிளேஸ் நம்ம லூட் அடிக்கணும்.
கைஸ் முக்கியமா கேம்ப் அங்க நிறைய கேம்ப் இருந்தா நம்ம கன்ஸ் எடுக்கணும் நிறைய கேஸ்டல் வந்தா போலான்னு இருக்கேன் ஆனா இவங்க தான் விட மாட்டாங்களே கேஸ்டல்னான்ட்டு நிறைய இது இருக்கு வேல்ஃபோட வீடு गाइस இதுக்கு வந்து கேஸ்டில் அண்ட் ஜாம்பி வில்லேஜ் गाइस ஒரு ட்ரிக் சொல்றேன் நீங்க எல்லாமே செஞ்சு ஷோவில் வச்சு அடிச்சீங்கனாலே உங்களுக்கு வந்து இது கிடைக்கும் நிறைய இப்படிப்பட்ட ஓஸ்லாம் கிடைக்கும் பிக்காட்ஸ்னு வேணும்னு தேவையில்லை பிக்காட்ஸ் எதுக்குன்னா ஒரே ஷாட்ல முடிக்க தான் பிக்காட்ஸ் ஒரே ஷாட் இப்போ இங்க நான் கட் பண்ணியிருக்கேன் கைஸ் அப்போதான் இங்க வந்துட்டு நைட் டைம்னால இது என்ன நைட் நான் நினைக்கிறேன் இது வந்துட்டு இந்த நைட் ஜாம்பி நைட்னே நான் நினைக்கிறேன் ஏன் நாங்கள் கட் பண்ணி எடுக்கணும்னா வீடியோ லாங் 2 hours கைஸ் நாங்கள் கட் பண்ணி 2 hours இல்லை 1 hour ஆல்மோஸ்ட் 55 minutes இல்லை அதை கட் பண்ணி எத்தனால 1 hour ஆனாலும் நிறைய நேரம் ஆச்சு நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி உங்களுக்கு காட்டுறோம் கைஸ் ஆமாம் கைஸ் கட் பண்ணியிருக்கோம் நிறைய இடத்துல இப்போ வந்துட்டு இங்கே நான் கோல் வாங்கினோம் அதுக்காக நான் இவ்வளோ எடுக்கிறேன் எனக்கு அங்கே 18 இருந்துச்சு ஆனால் இங்கே 27 மாதிரி ஆயிடுச்சு இப்போ இவன் எங்கேயோ கூப்பிடுறான் ஓகே காலையில் ஆயிடுச்சு அங்கே வந்துட்டு ஒரு வீடு இருக்கு இங்க வா ஒன் செகண்ட் ஓகே அங்கே பாரு அங்கே அந்த வீடு வரியா வரேன் சீக்கிரம் வா என்ன போய் போறேன் நீங்க அந்த கோல் ஃபேக்டரி போனீங்கன்னா 4 கோல் கிடைக்கும் மேக்ஸिमम 4 கோல் கிடைக்கும் गाइस 4 கோல் வச்சு நிறைய ஸ்டேஷன் கிடைக்கும் गाइस இப்போ நீங்க வந்துட்டு கோல் ஃபேக்டரி பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு டவர் மாதிரி ஒன்னு இருக்கும் அது வந்து சேஃப்டி गाइस அது மேல போனீங்கன்னா வேம்பயர் ஆமா வேம்பயர் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நாங்க ஒரு வீடியோ அது நல்ல வீடியோ ஜாம்பிஸ் गाइस லாஸ்ட் வீடியோ நான் ட்ரை பண்ணனும்னு நினைக்கிறேங்க லாஸ்ட் வீடியோ நிறைய ஜாம்பிஸ் வருது லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம இது போகும்போது செத்து அங்க சாவல நாங்க ஏன் கட் பண்ணிட்டோம்னா அதுக்குள்ள எதுவுமே ஃபுல்லா 5 ரூபாய் பொருளா இருக்கு गाइस ஸ்டாச்சு உருப்படியா என்ன இந்த ஸ்டாச்சு டவாட் உருப்படியா இருந்தது அந்த ஒரே ஒரு ஸ்டாச்சு மட்டும் தான் அந்த அதுக்கப்புறம் ஒன்னே கோல் மட்டும் தான் உருப்படியா இருந்திருக்கு गाइस ஒண்ணா ஆமா நப்பாவி गाइस இப்போ நாங்க வந்து गाइस எனக்கு டவுட் இங்க கேனன் பால்ஸ் இருக்குல அந்த ஃபோர்ட்டுக்கு தான் அந்த ஃபோர்ட்ல இருக்க கன்னுக்கு தான் வந்து அந்த கேனன் இப்போ வந்து இந்த கன்னு வந்து ஏதாவது புது அப்டேட்ல வந்து கேனன்ஸ் வந்து இங்கே வச்சிருந்தாங்கன்னா நம்ம ஈஸியா திருப்பி போயிடலாம் இப்போ வந்து அந்த கன்னு வேணும் அந்த கன்னு வேணும்னா நீங்க வந்து வீடா போய் அலையணும் गाइस ரேரா கிடைக்கும் டராட் இல்ல கேனன் பால் கேனன் அது வீடுல அந்த ஃபோர்ட் இருக்குல வுடன் ஃபோர்ட் அங்க நிறைய இருக்கும் गाइस அங்க ரெண்டு गाइस இப்போ நான் வந்து செகண்ட் ஃப்ளோர் கிரியேட் பண்ணிருக்கேன் செகண்ட் ஃப்ளோர்ல வந்து நம்ம காஸ்ட்லி ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறோம் லைக் 5 ரூபாய் பொருள் கோல்ட் சில்வர் இப்போ நம்ம வந்து பிரெயின் ஆஃப் ஜார் இந்த மாதிரி ஆமா பிரெயின் ஆஃப் ஜார் பார்த்தோம்னா நாங்க அதையும் வைக்க போறோம் யாரோ இங்க ஒரு சோல்ஜர் ஏத்தி வச்சிருக்காங்க ஒருவேளை அவனிஷா இருக்கும் நானா गाइस ஏன்னா வந்து ஒரு வீடியோல பார்த்தேன் டராட்டமும் ஆமோவை வச்சு அவனை அந்த ஆமோல நிக்க வச்சு கண்ணில் உட்காருன்னு சொன்னாங்க அதுதான் ட்ரை பண்றேன் ஆமா மக்கள் அந்த குதிரையில உட்கார்ந்து ஆனா வந்து அதுல ஒண்ணே இருக்கு அவன் வந்து கொஞ்சம் தூரம் தான் இருப்பான் யாருக்கூட மறைஞ்சு போயிடும் ஆமா गाइस அவன் லீஸ் பண்ணாங்கறான் ஏய் என்னடா நியூஸ் பேப்பர் எப்படி பண்றீங்க அவனிஷ் தான் வேற இந்த மாதிரி வந்து அங்க போய் உட்கார்ந்துக்கோங்க गाइस நான் ட்ரை பண்ணிட்டே ஆனா முடியல மறைஞ்சிருவாங்க गाइस மறைஞ்சா லைக் பண்ணுங்க இல்ல மறையாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறைஞ்சா லைக் பண்ணுங்க गाइस அவன் டீஸ்பான் ஆயிட்டே இப்ப நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்தோம் அவன் உள்ள உட்காரல ஆமா गाइस இந்த நைட் என்ன நைட்னே நான் செக் பண்ணிட்டு போலானே இருந்தோம் गाइस இந்த நைட் நாங்க செக் பண்ணிட்டு போறோம் வேர்ஃபா இருந்தாலும் போறோம் ஜாம்பியா இருந்தாலும் போறோம் தண்டர்ஸ்டார்ம் ஏறேனா போ ஆனா பிளட் மூன்னா போக மாட்டோம் ஓகே இப்போ வந்து நான் செக் பண்ணது இது வந்து கரெக்ட்டா இல்லைன்னு பாங்க வேர்வல்ஃப் வித்தா 20 ரூபீஸ் கிடைக்கும் அந்த வேம்பயர் நைட்ல வேம்பயர் வர 15 ரூபீஸ் தான் இப்போ வேர்வல்ஃப்னா எக்ஸ்ட்ரா காசு வச்சு கிடைக்கும் அது அந்த வேர்வல்ஃப் நைட்ல போயிட்டு எதுக்கு பிளட் மூன்ல நிக்கணும்னா என்ன கேக்குறேன் ஆமால எனக்கு தெரியல गाइस இந்த வீடியோல நாங்க ஒரு சேலஞ்சையும் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் ஆமா गाइस ஆமா 1000 என்னன்னே சொல்லாத गाइस அது வந்து ஒரு சீக்ரெட் ஓகே गाइस இப்போ ரிவீல் பண்ணுவோம் 1000 ரூபீஸ் $1000 நம்ம எடுத்துக்குவோம் இந்த சேலஞ்ச் ஓகே இது வந்து நார்மல் நைட் ஜாம்பி நைட்
நார்மல் அதனால நாங்க இப்போ இல்ல நான் நார்மல் ஜாம்பி நைட் ஜாம்பி அதனால நாங்க இப்போ கிளம்பலானே இருக்கோம். गाइस இப்போ உங்களுக்கு ஃபியூல் இல்லனா गाइस நீங்க வந்து ஒரு ஜாம்பி நைட் அன்னைக்கு ஒரு சேஃப்டி பிளேஸ்ல நின்னீங்கன்னா அங்கேயே நிறைய ஜாம்பி தூக்கி எரிச்சிடலாம். गाइस சில டேஞ்சரான பீப்பிள்ஸ் ஃபியூல் இல்ல ஆனா பக்கத்துல யூனிகார்ன் இருக்கு. யூனிகார்ன் யாரு? சில டேஞ்சர் பீப்பிள்ஸ் அது காலி. गाइस சொன்னாங்க गाइस இங்க ரெண்டு பேர் விளையாட்டு இருந்தாங்க. ட்ரெயின் எடுத்துட்டு போயிட்டாங்க. நடுவுல ஃபியூல் காலி. ஒரு யூனிகார்ன் தாண்டஸ்டம் நைட் அந்த யூனிகார்னே எரிச்சிட்டாங்க ஃபியூல் இல்லன்னு. என் அண்ணன் தான் இருக்கான். அதுவும் ஃபியூல் இல்ல நான் ஜாம்பி நைட்டுக்கு வெயிட் பண்ணலாம். வேரல்ஸ் நைட் அந்த டைமு அதுவும் ஆமர் ட்ரெயினில் தான் இருந்தோம். வெயிட் பண்ணலான்டான்னு சொன்னேன். அவன் அதுக்கே யூனிகார்ன் எடுத்து இது பண்ணிட்டான், எரிச்சிட்டான். ரெண்டுத்தையும் வச்சுட்டான், வித்துட்டான், எரிச்சிட்டான். இப்போ நாங்கள் வந்துட்டு ஸ்டைலிங்க்கு போவோம். அங்கே ஸ்டைலிங் வந்துட்டு இப்போ இங்கே இருக்காது. இங்கே வந்துட்டு நாங்கள் லேப் போவோம். गाइस இப்போ ஸ்டெல்லிங் போனீங்கன்னா அந்த இது பாஸ்வேர்ட்லாம் கொஞ்சமாக கண்டுபிடிக்கணும். அதுக்கு பதிலாக டைனமைட்டே யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க, டைனமைட் அங்கே தான் இருக்கும். இந்த வீடியோவில் காட்டுவோம் பாருங்க. எல்லாம் காசே இந்த அவனிஷே எடுத்துட்டாங்க கைஸ். அது உள்ள பான்ஸ் ஒன்று கூட எங்களுக்கு மிச்சம் வைக்கல. கேட்டா சொல்றான் அவன் வேர்வல்ஃப் கிளாஸ் வாங்கணுமா. गाइस ஆமா गाइस நான் வேர்வல்ஃப் கிளாஸ் வாங்கினா நைட் வந்து ரொம்ப ஸ்பீடா गाइस இங்க வந்து எங்கிட்ட ரெண்டு சைக்கோ இருக்காங்க. ஒன்னு பான்ஸ் சைக்கோ, ஒன்னு மணி சைக்கோ. யாரு? பான்ஸ் சைக்கோ வந்து அவனிஷ், மணி சைக்கோ ஜீவின்னு. நான் என்ன பண்ணுவேன் गाइस இந்த கேம்ல गाइस அப்போ நீங்க உங்களுக்கு காட்டுறோமா இல்லையான்னு தெரியல. இவங்க ரெண்டு பேர் வந்து இது அந்த கேம்ப் இது எடுக்க போயிருந்தாங்க. நாங்கள் வந்து அந்த வேம்பே தான் வந்து ட்ரெயினில் வெல்டு பண்ணியிருந்தோம் गाइस. அந்த வெல்டு பண்ணதான் தூக்கி வித்துட்டான் ஜிவின்னு. गाइस அது கேட்டால் எங்கள் அண்ணனுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறேன். எவ்வளோ உனக்கு கொடுத்தேன்? எவ்வளோ உனக்கு गाइस அப்போ தான் இங்கே நிறைய லூட் இருக்கும். நாங்கள் மேலே வெல்டு பண்ணிடுவோம். நாங்களே தனியாக செட் பண்ணிட்டு மேலே தான். गाइस உங்கள்கிட்ட ஒரு ஹை ரோலர் இருந்துன்னா 5 ரூபா பொருட்கள் எடுத்துக்கோங்க, 10 ரூபா கிடைக்கும். ஆமாம் गाइस 20 ரூபா பொருள் 30 ரூபா கிடைக்கும். 30 ரூபா பொருள் 40 ரூபாய்க்கு கிடைக்கும். 40 80 50 60 60 10. இப்போ நீங்கள் ஒரிஜினல் காஸ்ட்டுக்கு 10 ரூபா ஆட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் நிறைய பெயிண்டிங்ஸ் எடுத்து மேலே வெல்டு பண்ணி பெயிண்ட்ஸ். ஓகே गाइस. ஓகே சில்வர் இங்கே வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் மிஷினுக்கு அதை வேறு இதுக்கு யூஸ் ஆகும். गाइस நாங்கள் எப்பயாச்சும் வேணா டெஸ்லா பாஸை டிஃபீட் பண்ணுறோம். இந்த பாதியில டிஃபீட் பண்ணலாமா? பார்ட் 3 வேணா गाइस. நீங்கள் லைக் பண்ணி எங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் லைக் டார்கெட் 1k 1000 1k இப்போ 1000 தாண்டா 1k. ஓகே गाइस மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டார்கெட் 1k நீங்க பண்ணீங்கன்னா நாங்க பண்றோம். கஷ்டப்பட்டு நாங்க இவ்வளோ நேரம் உங்களுக்காக பண்றோம். ப்ளஸ் உங்களுக்காக இப்படி வாய்ஸ் கொடுத்து எடிட்டிங்லாம் பண்றோம். गाइस நம்ம பார்ட் 3ல நைட்மேர் மோட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் गाइस. பார்ட் 4ல நம்ம எர்த் ஸ்காட்சிங் பண்ணலாம். பார்ட் 5ல இருக்கிற எல்லா சேலஞ்சும் முடிக்கலாம். பார்ட் 5 கஷ்டமான சேலஞ்ச் गाइस. இந்த லைட்னிங் ராட் நம்ம ட்ரெயின் முன்னாடி செட் பண்ணிட்டோம்னா நம்ம சேஃபா போவோம். தண்டர்ஸ்டார்ம் நைட் गाइस இன்னொரு காமெடி गाइस. இங்க இந்த லைட்டிங் ஸ்குவாட தூக்கி ட்ரெயின் குள்ள வச்சிட்டான் மொத்த. அவனிஷ் வச்சிட்டான். ஜெனி மிஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஜெனி பார்த்து தண்டர்ஸ்டார்ம் நைட் வந்துச்சு. ஜஸ்ட் மிஸ் எடுத்துட்டான். ஜஸ்ட் மிஸ் பார்த்தான். இல்லனா நான் இங்க கதி கோவிந்தா. அவன் வெல்டு பண்ணி வச்சிருந்தா தெரியுமா गाइस உங்களுக்கு ஒரு காமெடி சொல்கிறேன் गाइस. அன்னைக்கு गाइस நான் மட்டும் தனியாக விளையாட போயிருந்தேன். அப்போ ஒரு வேம்பயர் கிளாஸ் அவன் கூட வந்திருந்தான். அவன்ல ஓடினான் ஓடிட்டே போயிட்டு இருக்கான். ஆனால் செத்துட்டேன். கிவ் மீ பேண்டேஜ்னு கேட்குறான். என்கிட்டே பேண்டேஜ் இல்லாமல் நான் ட்ரெயின் எடுத்து கிளம்பிட்டேன் गाइस. ரோபக்ஸ் இருக்கு அவன்கிட்ட நிறைய. அதை காலி பண்ணிட்டு என்கிட்ட கேட்குறான். गाइस நாங்க மேல வந்து ஒரு செகண்ட் ஃப்ளோர் மாதிரி இங்க ஒண்ணு நிறைய லூட். गाइस நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க गाइस. இப்போ வந்து உங்ககிட்ட நான் அளவுக்கு அதிகமான லூட் இருந்துன்னா மேலே சேவ் பண்ணிக்கோங்க गाइस. கீழே உங்களுக்கு வாதா திங்ஸ் வைக்க கீழே வெப்பன்ஸ் வைக்க இடம் தேவை. गाइस நான் வந்து ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த ஆர்மர் ட்ரெயின் வந்து ரொம்ப காஸ்ட்லி गाइस. ஒரு 275 பான்ஸ். அதுவே கேட்டில் காட்டி 225. அது 225. பார்ட் 3ல நம்ம கேட்டில் கார்ல போலாம். உங்களுக்கு இந்த ட்ரெயின் எப்படி கிடைச்சிருந்தா ஏதோ ஒரு ஜீவன் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க गाइस.
கைஸ் நான் என் அண்ணன் லேப்டாப்ல விளையாட்டுருந்தாங்க கைஸ் அதை பாருங்க, அது என்னையவே பார்க்குது. கைஸ் என் அண்ணன் லேப்டாப்ல விளையாட்டுருந்தாங்க கைஸ். அந்த டைம்ல கிவ் மீ ஆர்மர் ட்ரெயின்ட்டு கொஞ்சம் கேட்டா சில பேர்கிட்ட புசுக்குன்ட்டு ஒருத்தர் குத்துட்டான். கொடுத்து வரும் அவன் எல்லார்கிட்டயும் வந்து நான் ஆர்மர் ட்ரெயின் வாங்கிட்டேன்னு சொல்றான். இவனுக்கு எப்படி கேட்டில் காட் கட்சி இந்த மாதிரி பிக்சர் give me wooden train இல்ல give me சில்வர் ட்ரெயின் give me silver train ன்னு கேட்டிருக்காங்க guys. செலவு கைஸ் காமெடி பாருங்க, இது பேர் தான் நகட்டா. நகட் கோல்டன் அந்த மைன்கிராஃப்ட்ல இருமே கோல்டன் நகட் guys. அப்புறம் guys give me silver train ன்னு கேட்டிருக்காங்க. गाइस ரொம்ப நேரமா இந்த லேப் கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு गाइस. புரியாம அவங்க வீடியோ ஃபுல்லா நாங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணி தான் இப்போ எங்க நின்னு லூட் அடிக்கணும் பேர்ல. guys நான் மேல வைப்பேன் गाइस, ஏன்னா இதான் என்னோட ஏரியானே. அவனுக்கு புரியலன்றதுனால அவங்க அந்த ஒருத்தன் இப்போ நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க நிறைய வீடுக்கு நிறைய லூட்ஸ் இருக்கோன்னே நாங்கள் கொஞ்சம் பிளேஸில் லூட் வச்சுருப்போம். ப்ளஸ் இங்கே ஒரு பேண்டேட் இருக்கும். गाइस இப்போ வந்து நீங்க உங்களுக்கு வந்து ஈஸியா ஜெயிக்கணும்னா இந்த மாதிரி கோல்டனா நிறைய சேவ் பண்ணிக்கோங்க. ஆமா गाइस, கடைசி ஸ்டேஷனுக்கு வந்தோனே நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க गाइस. இப்போ வந்து கோல்டுக்கு உங்க டீம்ல வந்து ஒரு ஹை ரோலர் இருக்காங்கன்னா பெஸ்ட் சாய்ஸ் guys. நீங்க ஆல்மோ கிளாஸ்ல ஃப்ரீயா எடுக்கலாம் guys. எப்படிடா guys நீங்க போயிட்டு இது கேளுங்க, give me ஆல்மோ கிளாஸ் ஆர் வேரன்ஸ் கிளாஸ் I give you 10,000 robux அப்படின்னு சொன்னா எல்லாம் என்ன கிளாஸ் வேணாலும் கொடுப்பாங்க. गाइस நீங்க இந்த மாதிரி சேவ் பண்ணீங்கன்னா அப்பப்போ ஒன்னே ஒன் கோல் மட்டும் எடுத்து வித்துடுங்க. வித்துட்டு அந்த ஃபுல் காசுக்குமே கோலே வாங்கிடுங்க. கோல் வாங்கிட்டு எங்கேயுமே நிற்காம ஒரு ஸ்டேஷன் மட்டும் விட்டுட்டு அடுத்த ஸ்டேஷன் போயிருங்க. டேட்டா அந்த மாதிரி இல்லை 2 ஸ்டேஷனை விட்டு வேறு ஸ்டேஷன் போங்க. நீங்கள் மெயினாக கண்டக்டர் கிளாஸ் வாங்குங்க கைஸ். ஆனால் என்ன ஷோல் தான் கிடைக்காது. ஆமாம், கண்டக்டர்ல உங்களுக்கு டீம்மேட் இருந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு கவுபாய் கிளாஸ்ல அவங்க கண்டக்டர் கிளாஸ்ல என்ன கிடைக்கும்னா ஒன்லி ஒன் சாக்கு 2 கோல் மட்டும் தான் கிடைக்கும் गाइस. ஆமாம் கைஸ். கவுபாய் இப்போ எங்ககிட்ட இருக்கிறது ஒரு கவுபாய் கிளாஸ், ஒரு ஹை ரோலர், ஒரு டாக்டர், ஒரு கண்டக்டர், 4 गाइस. ஆக்சுவலி இந்த நிறைய கிளாसेस இருக்கு गाइस. மைனர் இருக்கு, வேம்பயர். நாங்க ஸ்டார்டிங் கிளாஸா வாங்குனதே இந்த கேம்க்கு ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த கிளாஸ் தான் வந்து மைனர். நான் ஹார்ஸ் முன்னாடி இருந்துச்சு. ஆமா, முன்னாடி நம்ம ஹார்ஸ் மாதிரி தான் இருப்போம். நான் அது கழுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் गाइस. என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து கண்டக்டர். गाइस உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா गाइस, என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் டாக்டர். மானிட்டர்ல வந்து மைனர். ஆமா மைனர் தானே. அப்பதான் இவனுக்கு சொல்றா மைனர் எல்லாருக்கும் மைனர். எனக்கு மட்டும் டாக்டர் கண்டக்டர். அவன் தான் ஃபர்ஸ்ட் 50 பாண்ட்ஸ் வச்சு வாங்கினது गाइस. அதுக்கப்புறம் இன்னொன்று गाइस ஒன் நாள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து சும்மா சுற்றிட்டு இருந்தேன் गाइस. போர் அடிக்கிற நைட் ஒரு மணி 2 மணி இருக்கும். சும்மா சுற்றிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு நேம் வந்து சைடில் கிஃப்டட் யூ வேம்பயர் கிளாஸ்ன்னு. ஆமாம் கைஸ், அது வந்து ஷூட் பண்ணுற மாதிரி சவுண்ட் கேட்கும் அந்த கிஃப்ட் பண்ணும்போது. கைஸ் உங்களுக்கு அஷந்த் வேம்பயர் கிளாஸில் வரணும்னா ஒரு நீங்கள் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். அடுத்து பார்ட் 3 பார்ட் 4ல வேணா வேம்பயர் கிளாஸில். गाइस உங்களுக்கு வந்து வேம்பயர் ஏதாச்சும் கிளாஸ் வேணும்னா 100k லைக்ஸ் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் தருவோம். 100k லைக்ஸ் போட்டு ஒரு சப்ஸ்கிரைபு எல்லாத்துலையும் எல்லாருக்கும் ஃப்ரீயா தருவோம். எங்க ஐடி வந்து நாங்க வந்து ஏதாவது 2 பேருக்கு வந்து ஏதாவது 50 பாண்ட்ஸ்க்கு கிளாஸ் வாங்கி தரோம். நீங்க என்ன பண்றீங்க, நேரா போயிட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. நம்ம சொன்னா போதாது, நம்ம ஐடி சொன்னதான் உங்க தெரியும். ஐடி சொல்லாமா? சொல்லு गाइस. என்னோட ஐடி வந்து गाइस நான் ஷார்ட்ஸ்ல வீடியோ போடுறேன் गाइस. இங்க இப்போ நிறைய ஐடி எங்க கிட்ட இருக்கு गाइस. ஷார்ட்ஸ்ல இதுல வந்து நிக் நேம் மாதிரி இருக்கும். நான் வந்து கொஞ்சம் நிக் நேம் மாதிரி எடிட் நேம்ல கஸ்டமைஸ் நேம்ல வச்சிருக்கேன். गाइस நாங்க அந்த ஷார்ட்ஸ்ல எல்லாரோட ஐடியும் போடுறோம்.
நீங்கள் அந்த ஐடியா வச்சு வேணா இது பண்ணிக்கோங்க. கைஸ் இந்த தராட்டாம வேஸ்ட் கைஸ். யாருமே இந்த தராட்டில் உட்காரவே மாட்டேங்கிறாங்க. ஆமா guys, நான் கஷ்டப்பட்டு மேலே வாங்கி விட்டா போட கஷ்டமா இருக்கு கைஸ். இதுக்கு நீங்க ரைஃபிள் வாங்கிக்கலாம். ஆமாங்க கைஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான கன்னா நீங்கள் வந்துட்டு ஆக்ஷன் ரிவால்வர் கிடைக்கும், ஆனால் வாங்க முடியாது. நியூ அப்டேட் வந்தால் வாங்கலாம். கைஸ் கைஸ் உங்களுக்கு வந்து 2 டிப்ஸ் சொல்கிறேன் கைஸ் செந்தில் தப்பிக்க. ஃபர்ஸ்ட் டிப் வந்து என்னன்னா, நீங்கள் வந்து எல்லாருமே கொண்டுனுங்க அந்த அந்த ஆப்போனன்ட்டோட சேஃப்டி பிளேஸ்ல எல்லாத்தையுமே கொண்டுனுங்க. எல்லாருமே கொண்டு அண்ட் கொஞ்சம் புல்லட்ஸ் எடுத்துக்கோங்க. ஷீல்டு எடுத்துட்டு போங்க. ரைஃபிள் புல்லட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. நாங்கள் பார்ட் 1ல இந்த மாதிரி தான் போடுறோம். பார்ட் 2ல நாங்கள் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்கன்னா பண்ணோம். எல்லாத்தையுமே சாவச்சிடுங்க. எல்லாத்தையும் சாவச்சிட்டு ஒருத்தர் மட்டும் ட்ரெயின் எடுத்துகிட்டு உள்ளே வாங்க. உள்ளே வந்துட்டு அந்த லிவர் இருக்குல்ல ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆனால் 2 பேர் வந்து ட்ரெயின்குள்ளே 2 பேர் மேலே அந்த பிரிட்ஜ் மேலே போயிடுங்க. பிரிட்ஜ் இப்போ மற்ற யூடியூபர்ஸ்லாம் என்ன கேமர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் முன்னாடி நின்று எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் அந்த மாதிரி இல்லை கைஸ். சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம இந்த லிவர் அமுக்கிட்டோம்னா மேலே வந்து ஏதாவது வீட்டு இது அப்புறம் அந்த குச்சிடுவோம். இல்லை கீழே சிக்கன் வேறு வந்துங்க. நாங்கள் ஸ்டெர்லிங் அந்த டைம் போயிட்டோம் கைஸ். நைட்டு கைஸ் இப்போ பாருங்க நான் எப்படி அந்த ஃப்ரீ அந்த நான் தெரியாமல் அன்வெல்ட் பண்ணிடுவேன் கைஸ் இந்த ஷீல்டை. ஆனால் உள்ளே வந்துடும். ஆனால் கரெக்டாக அந்த டைம் பார்த்து காலையில் ஆச்சியா சாவலை. அந்த ஸ்வாட் கொஞ்சம் நிறைய ஹெல்த் போக வைக்குது கைஸ். கைஸ் இன்னொரு வேம்பயர் கிளாஸ்ல ஒரு வேம்பயர் நைஃப் கிடைக்கும் கைஸ். அதை வச்சு ஒரே ஷாட்ல எல்லாரும் முடிச்சிடுவோம். ஒரே ஷாட்னு சொன்ன மாதிரி 2 ஷாட் எடுத்துக்குவோம். ஆமாம் அந்த வேம்பயர்லாம் ஒரே ஆனால் வேம்பயர் டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல பார்க்கக்கூடாது. ஆனால் எப்போ பார்த்தாலும் ஸ்பீடாக வரலாம். ஆமாம் உங்களுக்கு வந்து வேம்பயர் கிளாஸ்ல வேணும்னா கைஸ் பிளட் மோன் வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு வேம்பயராகவே ஆயிடுவீங்க. அது அப்படியே அவன் யூடியூப்ல பார்த்தாங்க கைஸ். அதனால நல்லா கைஸ் நம்ம ஸ்டெர்லிங் வில்லேஜ் போகலாம். இப்போ நாங்கள் 3 பேர் தான் போக போகிறோம் கைஸ். ஸ்டோரி இல்ல, சொல்லுவாங்க. 4 பேர் எல்லாரும் போவோம் கைஸ். கைஸ் ஒரு ஸ்டோரி சொல்றேங்க. கைஸ் இங்க இது என்ன காமெடினா, இங்க எதுக்காக ஒரு பேங்க், அது எதுக்காக பிரிச்சு பாஸ்வேர்ட் போட்டிருக்காங்க? இதுக்கு நாங்க டைனமைட் வச்சுட்டே போயிடுவோம். பேங்க்ல ஒரு கிளாஸ் இருக்கும். அது வந்து கிளாஸ்ல 1 2 3 எழுதுவாங்க. அதனால கோரத்துல எல்லாம் 1 2 3 எல்லாம் பிச்சு போட்டு ஓடி இருக்காங்க. அதனால பாஸ்வேர்டா மாறி இருக்கு. மெயினா நீங்க வந்துட்டு எங்க லைட் கிடைக்கும்னா வந்துட்டு இங்க ஷெரீஃப் ஆபீஸ்ல, எங்க டைனமைட் கிடைக்கும்னா அந்த கேவ்ல. ஆமா அந்த கேக்குள்ள இல்ல ஜேட் மாஸ்க் ஜேட் ஸ்வாட் கிடைக்கும். அது நம்ம போக வீடியோஸ்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது நீங்க வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணாதீங்க. ஒரு டார்கெட் வந்துட்டு 5K அதுக்கு லைக் 5K லைக்ஸ். அது வியூஸும் 5K. அது மட்டும் போட்டு விட்டீங்கன்னா பட்டு அந்த வீடியோ போடுவோம். பட்டு நான் வைப்போம் கைஸ். எல்லாம் கணக்கு தெரியும் கைஸ். இல்லை வந்துட்டு காமெடியான விஷயம் என்னன்னா, கடைசியாக நான் டைனமைட் வாங்குவேன், அது யூஸே பண்ண மாட்டேன். நான் மால்ட்டோ யூஸ் பண்ணுவேன். வேஸ்ட் ஆஃப் மணி. ஆமாம் 25 வேஸ்ட்டு. இப்போ நான் கையில் டார்ச் லைட் எடுத்துட்டே ஓடுவேன். டார்ச் லைட்டை டிராப்பே பண்ண மாட்டேன். இப்போ தான் டிராப் பண்ணுவான். நான் எப்படி கற்றுனேன் தெரியும் வந்துட்டேன். அந்த பான்ஸ் எனக்குனே பார்த்தா இவன் எடுத்துட்டான். கைஸ் இவன் கேம்ல சேர்க்க கூடாது கைஸ். எல்லாத்தையும் எடுத்துறான். கைஸ் இங்க நிறைய வந்து गाइस இங்க நிறைய கோல்ட் இருக்கும் गाइस. ஒண்ணா வில்லேஜ்லயும் டைம் நம்ம லூட் அடிக்க. ஆமா வில்லேஜ் நாங்க நிறைய வாட்டி காலி பண்ணிருக்கோம் எல்லாரும் சேர்ந்து. ஒரு வாட்டி நிக்கோலேட்ல டெஸ்லா உருவாக்குறோம் சொல்லிட்டு போனோம் गाइस. எல்லாமே காலி. இந்த அவனிஸ்ல என்ன गाइस நாங்க गाइस நான் வந்து ட்ரெயின்ல இருந்தேன் गाइस. இவங்க 3 பேர் நிக்கோலேட் டெஸ்லா உருவாக்குறேன்னு சொன்னாங்க. உருவாக்கிட்டோம். அந்த ஜாம்பிஸையும் காலி பண்ணிட்டோம். இவங்க 2 பேருமே காலி. இவங்கள விட்டு போக முடியாது சொல்லிட்டு டவுனுக்கு போய் பேண்டேஜ். நான் என்ன சொன்னேன்னா இங்க 2 பேர் தூக்கி ட்ரெயின்ல போட்டுனா சேஃப்டி. அதெல்லாம் வந்து கான்வர்சேஷன் என்னன்னா இவன் உள்ள மாட்டிக்கிட்டான். இவன் அந்த பேண்டேஜ் கொடுத்துட்டே இவனுக்கு டைல்ஸ் கடியில அவன் மாட்டிக்கிட்டான். ஆமா டைல் பக் நான் வந்து சொன்னேன் இவங்க ட்ரெயின்ல வெயிட் பண்ணிட்டு அந்த சேஃப்டி பிளேஸ்ல போய் காப்பாத்த. ஜீவனை மட்டும் எடுக்க முடியாது. ஆனா அதுக்கு வந்து எடுக்க முடியல அவனை. அதனால நான் வந்து சொன்னேன் சரி பார்ப்போம் யாராச்சும் அங்கே வில்லேஜில் எதுக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போனோம் கைஸ். அங்கே போனோடனே நான் ஜாம்பிஸ்லாம் சாவடிக்கல கொஞ்சம் வந்துட்டு வந்து என்னையே சாவச்சிச்சு.
நான் வந்து அந்த சர்ச்சில் நினைக்கிறேன் 10 கறந்தேன். ஜினித் மட்டும் எல்லாரும் சுட்டுட்டு இருந்தா அவன் கடைசியில் அவனும் செத்துறா ஹெச்ஆர். ஆனாலும் கொஞ்சம் அது எப்படி சொல்றேன்னா கடைசியா நைட் ஆச்சு. அந்த நைட் பேர் என்ன வேல்ஸ் நைட்டு. நான் சர்ச்சில் அந்த டைம் குரோஸ் ஆஃப் ஃபிளிக்ஸ் சொல்லிட்டு குரோசாஃப்ளிக்ஸ் இருந்தனால தான் பாதி நேரம் உயிரோட இருந்தான். ஏன்னா அருண் செத்துறானே. அஸ்வந்தனு இங்க இருந்துச்சு குரோசாஃப்ளிக்ஸ் பக்கத்துல ஒன்று வந்துச்சு பாரு, அதுவே கருகி போயிடுச்சு. காய்ஸ் இன்னைக்கு எங்களுக்கு லக்கரா காய்ஸ் சொல்லணும். நாங்க வந்து அந்த லைட்டிங் ராக் பக்கத்துலயே நின்றுட்டு இருந்தேன் காய்ஸ். நின்றுட்டு இருந்தேன் காய்ஸ். பக்கத்துலயே ஒரு மின்னல் அடிக்கிற ஜஸ்ட் மிஸ் செத்துருப்பேன் நான். அதனாலே ஒரு கேம் நாங்க விளையாட்டுக்குமா இவங்கள செத்துருக்காங்க இந்த 2 பேரும். இங்க பாருங்க எத்தனை கோல் சேர்த்து வச்சுக்கணும். எல்லாத்தையுமே லாஸ்ட் ஸ்டேஷன்ல வந்து இந்த வேல்யூபிளான பொருளை மேல வச்சுக்கோம். இங்க நிறைய லூட் இருக்குது. இதெல்லாம் எடுக்கலாம் இல்ல போட்டுறலாம். சரி ஓகே கைஸ். நீ என்ன காய்ஸ் இல்ல நான் எடுத்துருவாடா. இதுலனா ஒன்னே ஒன் கோல்டு விற்க சொன்னேன். அதுக்கு நான் எத்தனையோ கோல்டு எடுத்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கைஸ் எதுக்கு ஒரு லாஸ்ட் செகண்ட் ஸ்டேஷன் நினைக்கிறேன். நான் வந்து அந்த கோல்டு எடுத்து கீழே போடுறா அப்படின்னு சொன்னேன். ஜீவன் கிட்ட சொன்னேன் ஒன்னே ஒன் கோல்டு எடுத்து கீழே அத்தனையும் போடுறான். கீழே ரெயினாப்ஜாத போடுறான். ரெயினாப்ஜாத போடவே இல்லை போய். ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு நம்ம கிளம்ப போதும். இது என்ன நைட் நேம் மட்டும் பார்த்துட்டு பிளட் மூன் தங்கிலாம். கைஸ் நீங்க வந்துட்டு ஒரு டெட் ரைஸ் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா இல்ல ஃபர்ஸ்ட் டைம் விளையாடி இருக்கீங்களானே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க விளையாடி இருக்கீங்கன்னா கமெண்ட் ஹலோ உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. ஆமா கைஸ் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. கைஸ் நான் மேலே அப்படி செட்டில் ஆயிட்டேன். இந்த பிளட் மூன் அன்னைக்கு தான் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எதுவுமே கிளியராக தெரியாது. ஆமாம் ரெட் கலரில் எல்லாம் தெரியும். கைஸ் நீங்கள் மொபைலில் விளையாடுறீங்களா பார்த்து விளையாடுங்க கைஸ். வேர் நைட்லாம் எண்டுக்கு போயிட்டீங்கன்னா போன வாட்டி அப்படி தான் விழுந்துட்டான். ஆமாம் கைஸ் ரொம்ப இப்போ நான் கோல் வாங்க போகிறேன் கைஸ். ஆனால் வந்துட்டு பிக்கேக்ஸை பார்த்தோன்னே கோல் வாங்குறது மறந்துட்டேன். இவன் வந்துட்டு கொடுப்பான் போல ஜீவனு. காய்ஸ் ஆல்ரெடி கோல் இருக்கு கைஸ். இந்த டைம் நிறைய இருக்கு. நான் கடைசி எண்டிங்ல நிறைய கோல் வாங்கலான்னு பார்த்தேன். கைஸ் பஞ்சமே இல்ல கைஸ் கோல். இப்போ வந்து ஒரு 2 ஸ்டேஷன் தாண்டணும்னா 4 கோல் தேவை கைஸ். அப்போ லாஸ்ட் ஸ்டேஷன் தான் 16 கோல் கண்டக்டர். இவன்ட்டு சொன்னேன் டேய் கோல் வாங்கிட்டு வாடான்னு சொன்னேன். 2 கோல் வாங்கிட்டு வான்னு சொன்னீவன் 5 6ன்னு எடுத்து போடுறான். நான் வந்து ஹைரோல கைஸ் எடுத்து வாங்கிட்டான். அந்த 6 கோல் என்ன பண்ணுன்னு தெரியாம எடுத்து சாக்கில் போட்டு வந்துட்டேன். இப்போ அந்த எண்டில் கூட பார்த்தா இந்த இருக்கும்டா அந்த பேலன்ஸ் 6 கோல். நம்ம வந்துட்டு கைஸ் ஒரு நாள் நம்ம எல்லாருமே கவுபாய் கிளாஸ் வாங்க ட்ரை பண்ணிட்டு நம்ம போகலாம் எண்டு வைக்கும் கைஸ். அதுக்கப்புறம் ஒன்று கைஸ் இவன்ட்டு கோல் வாங்க சொல்லி ஒரு பஞ்சாயத்து போட்டுருந்தேன் நான். அப்போ வந்து அவனிஷ் என்ன பண்ணா அப்போ ஜாம்பி நைட்றான் கோல் வாங்க சொன்னேன். இவன் வந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தான். கோல் வாங்க சொன்னான். அப்போ வாங்கிட்டு இருந்தான். அந்த கேப்ல அவனிஷ் என்ன பண்ணிட்டான் ஜாம்பி நைட்னால எல்லாம் ஜாம்பியும் பொறுக்கி எரிச்சிட்டுறான். அல்லே பாதி டேங்க் ஃபுல் ஆயிடுச்சு. இல்லை வந்துட்டு உங்களுக்கு கோல் வாங்க காசு இல்லை. ஜாம்பி நைட் ஃபுல்லாக எடுத்து ட்ரெயினுக்கு சைடில் வெல்டு பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். அப்போ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். இது டிப்பு தான் கைஸ். அப்போ தான் நாங்கள் லாஸ்ட் வீடியோ பார்ட் 1ல எப்படி காலியானோன்னா நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். கடைசி எண்டில் மேலே இவன் செத்துட்டான் கீழே வந்து. கடைசி எண்டில் வந்துட்டு நான் வந்துட்டு மேலே ஒரு வேல்வ் வந்துடுச்சு. நீங்கள் வேணாலும் கூட செக் பண்ணி பாருங்க. அந்த எண்டில் வந்து நம்ம வந்து மூவ் ஆகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த கவு பாய்ஸ்லாம் நம்ம சுட மாட்டாங்க. நான் வந்து போயிட்டே இந்த திடீர்னு இருட்டாயிடுச்சுன்னா சுத்தமாக பார்க்க முடியல. நான் வந்து கண்டக்டர்னால எனக்கு லைட் அந்த ஹேட் இல்லை லைட்டிங் ஹேட் எனக்கும் இல்லை என்கிட்ட இல்லை. இவன்ட்டு வந்து இவன் மைனர் தான் லாஸ்ட் கேமில் மைனர். ஆமாம் இவன் வந்து எந்த சைட் போயிட்டான். நான் வந்து எங்கே போனேன் தெரியுமா அங்கே குச்சினே இருந்து கீழே விட்டேன். இங்கே பாங்க எத்தனை வேம்பையர்ஸ் இருக்குன்னு. இப்போ அந்த வேம்பையரையும் அவன் பிடிச்சி காலி பண்ணிடுவான். இந்த புக்ஸை வந்துட்டு நம்ம விற்கலாம் கைஸ். அது ஒரு ஹைரோல இருந்தா 10 ரூபா கைஸ். ஏதாவது ஒரு ஹைரோல டீம்
பாருங்க கைஸ், இந்த கேம் ஈஸியாக முடிச்சிடலாம். ஆனால் நூபு பிளேயர் தான் ஹை ரோலில் தான் இருக்காதீங்க கைஸ். நீங்க ஹை ரோலர் வாங்குங்க கைஸ். ஃபர்ஸ்ட் 50 Guys, சேர்த்து நீங்க நெக்ஸ்ட் வந்து கண்டக்டர் இல்லைன்னா வேர்ல்ஃப் வாங்கிக்கோங்க. கைஸ் நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல டீமா விளையாடுறீங்கன்னா அந்த டீம்ல அந்த குரூப்லயே யாரு காஸ்ட்லி நிறைய காஸ்ட்லியான கிளாஸஸ் யாரு நூபுன்னு கண்டுபிடிச்சிட்டு அவன்கிட்ட இந்த ஹை ரோலர் கிளாஸ் வாங்க சொல்லி அவன்கிட்ட கொடுத்துருங்க. ஏன்னா நூபுனா வந்து எதுவுமே பண்ண மாட்டான், அவனா பயப்படுவான். இதே ஏதாச்சும் விற்க சொல்லி வாங்க சொல்லினா எல்லாத்தையுமே பண்ணுவான். ஆமா 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 guys. சரி. ஆனால் யார்கிட்டையும் கொடுக்க மாட்டான். ஆமா 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 கைஸ் இல்லை பெஸ்ட்டான கிளாஸ் சர்வைவலிஸ்ட்டு மில்க் மேன் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ் அது எவ்வளோ? 75. 75 25. நம்ம வந்துட்டு மில்க் குடிச்சோம்னா நம்ம பவர்ஃபுல் ஆகுற மாதிரி இருக்கு. இதுல வந்து பால் ஒரு காமெடின்னு சொல்ல முடியாது, ஒரு இதோ இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது. நான் சொல்கிறேன் இது ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேம் விளாட்ணும் கைஸ். அதில் வந்து செத்துட்டோம். ஸோ அதில் வந்து அங்கே வந்து இது பிக்காச்சின்னு தான் வாங்கலை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேமில் ஜிவின் வெளியே போயிட்டான்னு சொல்லி வந்துட்டோம். செகண்ட் கேமில் வந்து ஒரு ஆக்ட்ஸ் மட்டும் இருந்தது, ஆனால் வாங்கலை நாங்கள் இந்த கேம் ஃபுல்லாகவே வந்து அந்த லாஸ்ட்டு 2 ஸ்டேஷன் தான் பிக்காச்சு வாங்கின. அதுக்கும் எல்லாத்தையுமே அந்த ஷவலை வச்சு தான் மைண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஷவல் இவன் ஒரு அது என்னது ஆக்ஸ். ஆமாம் ஆக்ஸு டோம்பாக்கா சொல்லிட்டு ஒன்று டோம்பாக்கா. அதே எங்கேயோ ஓசியில் கிடச்சிருன்னு எடுத்துக்கணும். இல்லை நான் வாங்கி கொடுத்தேன். டோம்பக்காவா கைஸ் அதுக்கப்புறம் இன்னும் கைஸ் இந்த துப்பாக்கியில் உட்காந்துட்டு சுடவே முடியல. எதுக்கு அந்த ஷீல்டு அங்கே சொருனானே என் அண்ணன் தான் படிக்கட்டு கேட்டா ஏதோ மேலே ஒரு ஸ்பேஸ் கிடச்சதுல மேல அது தூக்கிட்டு போக முடியுமா? இப்போ நாங்கள் வந்துட்டு கேம்ப் லூட் அடிக்க போகிறோம். எத்தனை வாட்டி தான் சொல்லுவேன் அங்கே இதுல என்ன காமெடினா அவங்க இத்தனை ஃபோர்ஸ்ல குதிரையில போறாங்க. அந்த அதுவும் 2 பேர் நீங்க வந்து போறதுக்கு முன்னாடி சொன்னா நீங்க 2 பேர் சேஃப்டியா இருங்க, நாங்க போய் லூட் வச்சுட்டு வந்துடுவாங்க சாவச்சிட்டுன்னு. கடைசியில் பார்த்தா அவங்க 2 கவு பாய்ஸ்லாம் இருக்காங்க. கைஸ் அவங்க ஃபுல்லாக சம்டைம்ஸ் கவு பாய்ஸே இருக்க மாட்டாங்க, சம்டைம்ஸ் கவு பாய்ஸாக இருப்பாங்க. 10 ட்ரெஸ் தொங்க விட்டுருக்காங்க. அதெல்லாம் யாருடைய இது ஒரு வேலை கைஸ் கடைசி வரைக்கும் இந்த கோல்டு சில்வர் பிளேட்டை விற்கவே இல்லை நாங்கள். ஆமாம் இவன் எனக்கே தெரியாது, நான் வாங்கிட்டேன் டோட்டலாக கன்ஸு எல்லாருக்கும் கொடுக்கணுன்னு. அந்த ரிவால்வர் யார் எடுத்தது? ரிவால்வர் தெரியல, நீதான் அவனிஷ் இல்லை இல்லை நீ என்கிட்ட குத்த ரிவால்வர் எடுத்துட்டு வந்து விற்க முடியும் டெதாட்டு. ஆமா மற்ற கன்ஸையும் விற்க முடியும்னா இதையும் விற்க முடியும். நம்ம அங்கே ஒரு ஸ்வாட் கிடச்சிது, அதை நான் எடுத்துட்டு போய் விற்றுறேன் கைஸ். அதை நான் பிக்கப் பண்ணிட்டேன்டா. இல்லை நான் எடுத்துட்டேன்டா. நான் விற்றுட்டேன். ஜீவனோட தான் ஓகே கைஸ், இப்போ நம்ம டெதாட் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். கடைசி வரைக்கும் இந்த கைஸ் இங்கே ஒரு சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆயிருக்கு. யாரும் அதிகமாக பேண்டேஜ் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க போல். நீதான் அவனிஷாக்கும் ஒருவேளை நானா இருக்குமோ, ஏன்னா நானா இது புல்லட் வேணுமேனு அது எடுத்துட்டேன். அது அப்போ இல்லை நைட்டு அது அவனிஷு கோடி அவனிஷ் நம்ம கூட தானே விளாட்டுருந்தான். அங்கே என்ன சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆச்சு? பவுண்டி ஹண்டர். அது 20 அவுட்லாஸ் எழுதுதா? 20 அவுட்லாஸ் இல்லை, 5 பேண்டேஜை விற்கணும். 5 காய்ஸ் நான் தான் அந்த பேண்டேஜ்லாம் விற்றுக்கிட்டு இருந்தேன் காய்ஸ். எனக்கு கம்ப்ளீட் ஆகாமல் அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு காய்ஸ். ஏன்னா நீ ஆல்ரெடி அதை முடிச்சிட்டேன். எஸ் இங்கே வாங்க, நான் தான் இங்கே பாரு எனக்கு தான் கொடுக்குறேன். ஜீவன் கொடுக்குறேன். இத்தனைக்கா இவ்வளோ நான் தான் கொடுத்தேன். இது அவனிஷ் இப்படி ட்ரெஸ் போட்டுருக்குது எல்லாம். இப்போ அவனிஷ் 30 ரூபாய் ஸ்டீல் பண்ணிட்டான். தேடா எதுக்கு கைஸ் நான் கைஸ் நிறைய எடுத்தேன், கொத்தா வந்துருச்சு அப்படியே கையில். என் அண்ணன் வச்சுருந்தா இதுக்கும் மேலே கச்சிருவோம். அவனிஷா எடுத்துருக்க மாட்டான்.
எல்லாமே வெத்துறேன் கைஸ். நம்ம எண்டில் வந்து செம்மையான அந்த லாஸ்ட் ஸ்டேஷன்ல இருந்து செம்மையா வாங்கணும். அது நீங்களே பாப்பீங்க கைஸ். நாம் போக போக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த பேண்டேஜ்லாம் நம்ம கையில மாட்டினா விட எல்லாரும் காலி. இல்லை கைஸ் ஒன்று என்ன பண்ணுன்னா நாங்கள் காசு வேஸ்ட் பண்ணிட்டோம். லாஸ்ட்டில் நாங்கள் பேண்டேஜ் வாங்கிக்கிறோம். ஏன்னா நம்மளோட ஒரு டாக்டர் கிளாஸ் இருக்கு. என்னடா இப்படி என்ன கன்னா கைஸ் கன்னு வாங்கிட்டாங்க கைஸ். நீங்கள் சர்வைவல் லிஸ்ட் வாங்கினீங்கன்னா வந்து ஒரே ஷாட் ஒரே ஷாட் மர்கியா சால்னா இல்லைடா சாலா. சால்னா. இப்போ நான் வந்துட்டு என் தம்பிக்கு கன் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே போயிட்டே மர்கியா இருக்கேன். சால்னா செகண்ட் ஃப்ளோர்ல நிறைய திங்ஸ் வச்சிருக்கேன். அது அடுத்த ஸ்டேஷன் இல்லை, அதுக்கு அடுத்த ஸ்டேஷன் அப்படியே இருக்காது. கைஸ் நாங்கள் எப்பயுமே ஒரு ஸ்டேஷன் நிற்காம போயிடுவோம். ஆமாம் கைஸ், சம்டைம்ஸ் அப்படி தான். இப்போ வந்துட்டு நான் அவனிஷ் புல்லட் கேட்டான். லாஸ்ட் ஸ்டேஷன் நினைக்கிறேன். இது இல்லை, லாஸ்ட் ஸ்டேஷன் அந்த டைம் நைட் வந்துச்சு. ஓகே போயிட்டு இருக்கோம். கைஸ் நாங்கள் ஏன் கட் பண்ணி எடுக்கணும்னா வீடியோ லென்த் ஆயிடும். இப்போ வந்துட்டு நாங்கள் இந்த ஸ்டேஷன் வந்துட்டு இது வந்துட்டு 50 கிலோமீட்டர் தான் இருக்கும். அங்கெல்லாம் வந்துட்டு பிளட் மூன் வந்துச்சு. கைஸ் நீங்கள் ஃபாஸ்ட்டாக முடியணும்னா ஒரு ஆமாம் இது 60 கிலோமீட்டர். இங்கே தான் வந்துட்டு நான் இதை விற்கலான்னு பார்த்தேன். 60 கிலோமீட்டரு இது. ஆமா இல்லதான் நீ நான் எல்லாத்தையும் இது கீழே பிளட் போட்டேன். வரும். இல்ல எல்லாத்தையும் கீழே போட்டேன் நான். கைஸ் நான் சொன்னேன் கைஸ் எல்லாத்தையுமே எல்லாம் ட்ரெயின்குள்ளேயே இருங்கண்ணா. எவனுமே கேட்கல. எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்க. நான் ஜினித்து அவனிஷ் 3 பேருமே உள்ளே வந்துட்டோம். ஜிவின் மட்டும் வெளியே எல்லாம் வேற பொறுக்கே வித்து. அதுவும் என் அண்ணன் தானே கொடுத்தேன். ஜஸ்ட் மிஸ். இங்கே அவனிஷ் வந்துட்டு விளையாட்டு இருக்கா என் கூட கொடுக்காம. என்னடா இவன் கைஸ் இப்போ இங்கே நிறைய வேதவுல்ஃப் இருக்கும். அதே மேலே தூக்கி போடுறேன். இப்போ நான் விற்க போவேனா அஸ்வின் ஜஸ்ட் மிஸ் சொல்லுவான், நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் பார்த்துக்கலான்னு. நான் அப்பதான் எல்லா ஜாம்பிஸையும் எடுத்து ஃபியர் அப்போதான் அவனி சொல்லுவான், எல்லாத்தையும் விற்றுதுடா, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஷன் ரெடியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேஷன் தான் என்ன அவனி சொன்னான். பார்த்தா இதான் 60 கிலோமீட்டர். இந்த செகண்ட் இருக்குல்ல, செகண்ட் இருக்கிறது தான் வந்துட்டு இது. பார்த்தீங்களா விட்டேன். செகண்ட் இருக்கிறது தான் பிரெயின் ஆஃப் ஜாரு. கடைசியாக பிரெயின் ஆஃப் ஜார் மட்டும் தான் இருக்கு உங்ககிட்ட. இது 2 இருந்துச்சு. 2 அதெல்லாம் வித்துட்டேன் அப்பயே. என் குதிரை என்னை விட்டு போயிட்டோம். குதிரை தானே போச்சு, வின்னாயிட்டு இல்லடா. அது பத்தாது உனக்கு. இப்போ இங்கே பிரெயின் ஆஃப் ஸ்டாரை வெல்டு பண்ணி இது வந்து ஒரு சில்வர் இங்கே போட்டு பிரெயின் ஆஃப் ஸ்டார் அங்கே வெல்டு பண்ணிடுவேன். கைஸ் அதுக்கப்புறம் ஒன்று கைஸ் இங்கே வந்து ஒரு குதிரை நாங்கள் வந்து ஒரு அவுட்டில் வந்து சாவடிக்கு போய் நாங்கள் நிறைய குரூப் அவுட்டில் இருந்தாங்க. சாவடிக்கு போயிருந்தோம். அங்கே நிறைய குதிரை இருந்தது. இவங்க எல்லாருமே ஒன்று எடுத்துனாங்க. அப்போ வந்து ஃபியூலும் காலி. நான் சொன்னேன், குதிரை சாவச்சு போடுங்கடா. நான் எல்லாரும் சாவச்சிட்டு பக்கத்துல வந்து என் குதிரை இதோட விட்டேன். யாரோட குதிரை அங்கே வெள்ளம் இருந்துச்சு நினைக்கிறேன். நான் கொண்டேன். நான் கொல்லல. ஜாம்பி வந்துச்சு உள்ள நடுல. யாருன்னு தெரியல. ஆனா குதிரை வெள்ளை இருந்தது. நான் சொன்னேன் அப்படியே பக்கத்துல இருந்தா ஜாம்பி வில்லேஜுக்கு வந்துச்சுன்னா மறுகையாட நம்ம அப்படின்னு சொன்னேன். ஜிவின்ட்ட கேட்டு டே இது ஹாசத்தாடான்னு தரமாட்டேன்னு சொன்னேன். ஆறு கோல். ஆமா இங்க பாங்க நான் நீயே புடிங்கிட்ட கொண்டுட்டு காலையில ஆயிடுச்சு கரெக்டா. நான் அந்த எரிச்சு காலையில பக்கத்துல லூட் இருக்குடா போலாமான்னு கேட்டான். சரி போயிட்டு வாங்கன்னு நான் ட்ரெயின் உட்காந்துட்டு சரி போயிட்டு வந்துட்டாங்க. வந்து ட்ரெயின் எடுக்கலான்னு பார்த்தா ஃபியூல் காலி. நாங்கள் ஒரு இன்ச்சு கூட நான் ஊரில் அந்த ஹாஸை போட்டு அப்புறம் கோல் வாங்கிட்டோம். கொஞ்சம் 6 கோல் வாங்கிட்டேன். இவன் எங்களுக்கு வாங்கி தந்தோம். இதான் உள்ள வந்த ஜாம்பிஸ் வந்து உள்ள வந்தோடனே யாருமே அடிக்கல கைஸ். கன்னை வச்சு சுடு அதுவும் காடியாங்களா கைஸ். இல்ல காமெடியான விஷயமே வந்துட்டு ஸ்டெர்லிங் போய் பாம்பு அடிக்க வச்சதுதான். கைஸ் இவல்ல 10
கத்திட்டே வரா அப்படின்ட்டு. அதை காமெடி விஷயம் என்னன்னா நான் வந்துட்டு டைனமேட் எடுக்கல. டைனமேட்டை கையில் வச்சுட்டே வரான். டைமண்ட் டார்ச். டார்ச்சு கைஸ் சொன்னாங்க கைஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் கைஸ். நானும் அவனிஷும் ஃபியூல் காலி என் சாக்கில் ஃபுல்லாக ஃபியூலாக இருக்குன்னு அந்த கோலாக இருக்குன்னு சொல்லி டப்புன்னு எல்லாத்தையுமே எடுத்து போட்டேன். பார்த்தா உள்ள டைனமைட் இருந்து எரிஞ்சு அங்கே பக்கத்தில் உட்காந்து கிளம்பிட்டேன். வெடிச்சிச்சு திடீர்னு நான் செத்துட்டேன். அவனிஷ் தான் வந்து இது பேண்டேஜ் கொடுத்தான். அந்த டைனமேட் யார் வாங்கினா? வாங்கல அது வந்து வாங்கல. அந்த செரிஃப்ல இருந்தது. ஸ்டெல்லிங் இல்லடா வீட்டில் இருந்தது. செரிஃப்ல இருந்தது. அங்கே பாருங்க கைஸ் பக் ஆகுது பாத்தீங்களா? மேலே என்னடா ஆச்சு? நம்ம சாது வந்து மிதக்குது. நீங்கடா எங்களுக்கு நிறைய பக் வரும் கைஸ். சாராது சாது கோல்டு. வாங்க சாது கோல்டு கைஸ். அது பார்க்க சூப்பர்மேன் பறந்து வர மாதிரியே இருக்கு கைஸ். இதில் வந்து ரொட்டேஷன் மோட் ஆன் பண்ணினா விளையாடுறது. ஆமா கைஸ். என்ன பிரெயின் ஆஃப் பறக்குது. உங்கள் ஃபோனில் இந்த மாதிரி இருக்குமா? அதனால் எங்கள் ஃபோனில் தான் இந்த மாதிரி இருக்கானே தெரியல. ஆமா கைஸ். லாஸ்ட் ஸ்டேஷன் நீங்க பாருங்க செம ஃபன்னா இருக்கும் கைஸ். இதுல தான் எல்லாத்தையும் வைப்போம். எல்லாரும் 1000 கிட்ட ஏத்துறோம். எல்லாரும் வந்து கைஸ் காசை பாங்க 967 மணி சைடில் பாங்க 9000. இது ஒரு அச்சீவ்மெண்ட். என் தம்பிக்கு தான் அந்த வந்திருக்கு. இது நான் அந்த அச்சீவ்மெண்ட் நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டட் நான் 1000 நானும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஜீவனுக்கு மட்டும் வந்தது. அதனால அவனு மட்டும் எக்ஸ்ட்ராவா 15 பான்ஸ் வந்து லக்கி பாஸ்கர். இங்க பாருங்க இவன்ட் நிறைய காசுக்குனால எல்லாரும் இவன்ட் தான் கேட்டுட்டு இருந்தோம். ஆமா நான் இவன்ல நிறைய பேண்டேஜ் வாங்கி கொடுத்தேன். எங்களுக்கு நிறைய புல்லட் 6 புல்லட்ஸ் பிளஸ் சவுண்ட். அந்த பேண்டேஜ் வாங்கினா நோ யூஸ். ஜிவின் ஆல்ரெடி ஒரு டாக்டர் இருக்காங்க. எதுக்குன்னா அந்த பேண்டேஜ் வாங்கணும்னு தெரியல யாருமே. ஆனா நான் இவனுக்கு பேண்டேஜ் யூஸ் பண்ணிக்கிட்டேன்ப்பா. இவன் நான் நடுவில் வேணனே வந்து செத்துனா. நான் ட்ரெயினை தெரியாம நடுவில் விட்டுட்டு அந்த எண்டில். கேட்டா சொல்றான். செம்ம ஃபன்னாக இருக்கும் பை கைஸ். இப்போ வந்துட்டு நிறைய பேர் கேட்டுட்டே இருப்பாங்க என்கிட்ட. இவன் காண்டா என்ன திட்ட ஆரம்பிச்சிருவான். இவன் வந்துட்டு ஆமா கேட்குறான் கைஸ். இவன் காண்டா இதுக்குன்ட்டு என்ன திட்ட ஆரம்பிச்சிருவாங்க கைஸ். எல்லாரும் கேட்குறனால என்ன பயங்கரமா திட்டுவாங்க. போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். போட்டு அப்படிலாம் அடிக்கல. போன வாட்டினா நம்ம 2 பேரும் விளையாடுற போது நான் உங்ககிட்ட நிறைய கேட்டுட்டு இருந்தேன்ல. அப்போ 200 தான் இருந்துச்சு. ஆமா 200 இருக்கும்போது போட்டோம். இப்போ வந்துட்டு அவனிஸ் கேட்போம், ஹே பேண்டேஜ் வாங்கிட்டாடா. ஒரு 2 பேண்டேஜ் வாங்கிட்டாடா. இது அவனிஸ் இல்லை, அஸ்வந்த். நான் 3 இது ஓகே. இப்போ பேண்டேஜ் வந்துடுவாங்க. இப்போ அங்கே வந்துட்டு அவனிஸ் கூப்பிடுறாங்க, டேய் எனக்கு வந்துட்டு புல்லட் ஆமோ வாங்கிட்டாடான்னு. 10,000 கேட்டேன்னு நினைக்கிறேன். இது அவனிஸ் கமரு. அங்கே இங்கே ஓடிட்டே இருந்தேன். உங்களுக்கு வந்து ஒன்றும் டிப்ஸ் சொல்கிறேன் கைஸ். நீங்கள் வந்து அந்த எண்டுக்கு போயிட்டீங்கன்னா பாதியிலே ட்ரெயினை நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு காலையில் 5 o'clock ஆனோடனே கிளம்புங்க. ஏன்னா நீங்கள் வந்து 3 o'clock இனிமேல் கிளம்பிங்கன்னா சீக்கிரம் நைட் ஆகிடும், நம்ம செத்துருவோம். ஆனால் நாங்கள் வந்துட்டு நைட் டைமே கிளம்பிட்டோம். ஆமாங்க நைட் டைம் கிளம்புங்க. அப்பதான் காலையில் போய் சேர முடியும். ஆமாங்க நீங்கள் வந்து நைட் டைம் கிளம்புனீங்கன்னா சீக்கிரம் வேரல் பண்ணி காலி பண்ணிடுங்க. வேரல் ஜாம்பி எது வேணா கைஸ். இப்போ பாங்க எவ்வளோ காசு இருக்குன்னு. இங்கே ஒருத்தன் ஸ்னேக் ஆயில் கேட்குறான். நீதான் வேற யாரு? நான் கொத்தா கேட்டுட்டு இருந்தேன். அது கேட்டேன், இது கேட்டேன், அப்படி கேட்டேன், இப்படி கேட்டேன், கேட்டுக்கிட்டே இருக்கேன். நான் ஒரு 2 பேண்டேஜ் நெக்ஸ்ட் ஒரு ஸ்னேக் ஆயில் மட்டும் வாங்கினேன் காய். ஸ்னேக் ஆயில் எவ்வளோன்னு தெரியுமா? 35. என்கிட்ட ஃப்ரீ 2 ஸ்னேக் ஆயில் இருந்துச்சு. அது ஒன்று கூட யூஸ் பண்ணல. அப்போ எனக்கு ஒரு தர வேண்டியதானே. நான் வீருக்கு போடாட்டி இருந்த ட்ரெயின்குள்ளேருந்து எல்லா ஜாம்பிஸ் 5 ஜாம்பிஸ் கைஸ் ஒன்றா கொத்தா உள்ள வந்து காய். நானும் சுடுறேன் ஹெட்ஷாட் போட்டு காய். இப்போ இந்த டைம் நான் எனக்கு வாங்கிட்டு இருக்கும்போது என் தம்பி வந்து எனக்கு இன்னும் 6 புல்லட் வாங்கிட்டு கேட்குறோம். நானே 4 புல்லட் தான் வாங்கினேன் கைஸ். அப்புறம் பாத்தீங்களா கைஸ்? இப்போ கேக்குதான் எனக்கு கொஞ்சம் தெரியாடா வாங்கி 6 புல்லட்டு.
அப்போ அப்படிதான் கேட்டா கைஸ், டென்ஷன் ஆயிட்டேன். டென்ஷன்ல 8 ஆமா நீ ஆனா அது விட்டு வாங்கிட்டல அவன வச்சுக்கிறேன்டா. கைஸ் உங்களுக்கு வந்து நீ செத்தாலும் அந்த ஆமோ என்னன்னா இண்டுலயே நிறைய ஹவுசஸ் இருக்குங்க கைஸ். அதுக்குள்ள கன்ஸும் இருக்கு, கன்ஸ் இருக்கு, பான்ஸ் இருக்கு, புல்லட்டும் இருக்கு. தாட்டி நீ செத்தாலும் நான் உனக்கு பேண்டேஜ். இப்போ நான் ஜிவனுக்கு தான் இந்த ஆர்ம் வாங்கி கொடுத்தேன் கைஸ். யார் வந்து எடுக்குதானே பாருங்க. ஆடிஷு ஆத்மதி யாக்கிட்ட எல்லாத்தையும் திருடிடுறான் என்கிட்ட இருந்து. 2 தான் எடுத்தேன். அதுவே இப்போ 300 ஆயிடுச்சு. இப்போ கைஸ் என்கிட்ட ஒரு ஆமர் இல்ல, ஒரு உலகான பேண்டேஜ் 3 தான் இருந்தது. 2 தானே இருந்தது. புல்லட் 4. இப்போ நான் மாலட்டோ ஒன்று வாங்கினேன். அவங்க கேட்டதுனால நான் நிறைய வாங்கினேன். மாலட்டோவா இப்போ 165 இதுக்கு நான் பாஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு நிறைய மால்ட்டோ வாங்கி கொடுத்துருக்கேன் கைஸ். கைஸ் எண்டு ஆனாலே ஜினித்து தான் ஓட்டுவோம். ஏன்னா எனக்கு வந்து லைட்டாக பக் ஆகும். ஆமா உள்ள போய் சொர்க்க கூட இந்த டைம் நான் எதுக்கு அப்படி நின்னுட்டேன்னா ஜிவன் வந்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். என்கிட்ட நிறைய மால்ட்டோ இருக்குன்னு காட்டிட்டு இருக்கேன் என்கிட்ட. பாத்தீங்களா கைஸ், ஜம்புனியா இப்போதான் நான் கிளம்பணும். அங்க ஜிவன் எல்லாத்தையுமே கீழே போட்டுருப்பான். இதுல ஒரு மால்ட்டோவை போட்டேன் கீழே தெரியாம. 2 மால்ட்டோவையும் போட்டேன். மேக்ஸிமமே 4. இது தண்டர்ஸ்டார்ம் நைட் கைஸ். அந்த டைம் போகும்போது வேற நைட்டா கைஸ் நீங்க வந்து டேங்க் ஃபில் பண்ணீங்கன்னா 2 ஸ்டேஷன் தாண்டிங்க ஈஸியா. நாங்க என்ன பண்ணோம், டேங்க் ஃபில் பண்ணிட்டோம். நாங்க முழுசா இந்த கேம்ல 3 ஸ்டேஷன் அப்படியே விட்டுட்டோம். நாங்க டேங்க் ஃபில் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஷன் நிக்காமலே போயிட்டோம். அங்க வந்துட்டு நெது தெரிஞ்சிட்டு இருக்கு. 71 கைஸ் என்ன ஒரு காமெடினா அவனிஷ் அங்க வந்து குச்சி விளையாடிட்டு இருக்கான் பாருங்க. ஆமா அது குச்சி சொல்றா. கைஸ் இங்க இதுல எங்க டீம்ல யாரு சூப்பர் ஹெட்ஷாட் ப்ளே இல்ல சைக்கோ கில்லர் கேட்டா அவனிஷ். ஆமா சைக்கோ கில்லர் ஷாட்டர். ஒன்னா கைஸ் பிராக்டிஸ் பண்ணும்போது எல்லாரும் சுத்திரும். அவனிஷ் சுத்திட்டு மட்டும் தாங்க. அவனிஷ்ல எல்லாருக்கும் கழுத்துல ஷாட் நாங்க பத்து தூங்கிட்டு இருந்த காலையில வந்து சாவடான்னு வந்து காதுக்குள்ள வந்து கத்திட்டு இருந்தோம். தாமஸை பார்த்தோன்னே காய்ஸ் எனக்கு வெறி ஏறிச்சு. ஏன்னா புல்லட் வந்து 10 தான் இருந்தது காய்ஸ். ஆமா guys. 10 தான். நான் கன்ஸ்மிக்ல போய் புல்லட் வாங்கிக்கிறேன்ட்டு பக்கத்துலேயே கன்ஸ்மிக் இருந்தது. அதில் நான் குடிச்சிருந்தேன் கைஸ். இப்போ என்கிட்ட எப்படி இருக்குன்னு காட்டுறோம். ஆமா கைஸ், லாஸ்ட் வீதி எந்த வெறுக்கும் போய் செத்துறோம். அது 1 மினிட் அந்த டைம். ஆமா 1 மினிட் இல்லைன்னா லாஸ்ட் 2 செகண்ட் அப்போ ஜெயிச்சோம். இதெல்லாம் நம்ம ஜெயிச்சோம். இப்போ வந்துட்டு 76 கிலோமீட்டர். இந்த டைம் நான் சொல்லிட்டு இருந்தேன் அங்கே இருக்குன்னு. நான் அதுக்கு ஃபர்ஸ்டே நான் சொல்லிட்டேன் கைஸ். நாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நிப்போம். இவன்ல கிட்ட போய் நிறுத்திட்டாங்க, சுட ஆரம்பிச்சிட்டாங்க எங்களையே பாருங்களேன். ஆமா கைஸ், தெரியாம ரொம்ப கிட்ட போயிட்டேன் இருட்டுனால. கைஸ் இந்த டைம் நான் அந்த சேஃப் ஜோன் பார்த்துட்டேன். சேஃப் ஜோன் இல்ல, எனிமி ஜோன். அந்த டைம் காலையில ஆயிடும் கரெக்ட்டா. சேஃப் ஜோன் இல்ல, டேஞ்சர் ஜோன். சேஃப் ஜோன் பாத்தீங்களா? சுடு गाइस இவன் உள்ளே விட்டு இறக்கி இருப்பாங்க. என்னே சுட ஆரம்பிச்சிட்டாங்க. பாதி எடுத்து பத்தி விட்டாங்க. நான் சொல்லிட்டேன்டே எல்லாரும் அந்த ட்ரெயின் இந்த இன்னிக்கிட்ட ட்ரெயின் அப்புறம் ட்ரெயின் அந்த டெராட்ல உட்காந்து गाइस அப்பதான் நான் வந்து அவங்க வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. गाइस 2 பேரையும் நான் தான் போட்டு தள்ளிட்டேன். ஆமா இவனும் போட்டல் தான். गाइस அப்போட பார்த்து எனக்கு ரீலோட் பண்ணிட்டு ஷூட் பண்ண ஒர்க்கே ஆகல லேப்டாப்ல. கடைசியா ஒர்க் ஆச்சு. நான் வந்து பின்னாடி வெளியே போயிட்டு இருந்தேன். பக்கத்துல ஒருத்தன் தான் சுட்டுட்டு இருந்தேன். பார்த்தா ரீலோட் ஆகிட்டே இருக்குது. பாதி ஹெல்த்தை போச்சுதான். ரீலோட் ஆயிடுச்சு ஒரு வழியா. அவங்க பாருங்க गाइस நான் எப்படி சுட்டுட்டு இருக்கேன்ட்டு பாதி ஹெல்த் ரொம்ப குறைஞ்சிச்சு. நான் गाइस அங்க ஒண்ணுல உள்ள இருப்பான். கண்ணை மூடி போச்சுருவான் गाइस பாருங்களேன். யாரு? गाइस நான் உள்ள போய் காட்டுறேன் गाइस. அது நான் சுட்டது. கண்ணை மூடி சுட பாருங்க गाइस எனக்கு டெரர் டெஸ்ட் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. गाइस எனக்கு ஒர்க்கே ஆகல. நான் பயந்துட்டு ஒரு செகண்ட்ல. இந்த டைம் गाइस எல்லாரும் என்ன குறி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுடல. அவன் உயிரோட தான் இருந்தான். குதி வைக்கலாம்னா
கைஸ் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அவனிஸ் முன்னாடி போயிட்டான், சரி நம்ம தைரியமா போவோம் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டா உள்ள போயிட்டேன். உள்ள போய் டப்பு டப்புன்னு சுட ஆரம்பிச்சிடும். கைஸ் இந்த டைம் நான் வந்து பான்ஸ் கலெக்ட் பண்ண போயிட்டேன் கைஸ். இப்பதான் பான்ஸே இல்ல. இதுக்கு 2 பான்ஸ். இப்பதான் பொறுமையா ஜீவின் அப்பதான் ட்ரெயின்ல இருந்து இறங்கி வரான். கைஸ் அப்ப யான் தெரியுமா கைஸ், அப்போ ரைஃபிளே ஒர்க் ஆகல. அதான் ஷூட் பண்ணியும் பார்த்துட்டேன், ரைஃபிளே ஒர்க் ஆகல. பாதி போய் சொன்ன கதவுக்கு பின்னாடி கைஸ் காமெடி பாங்க, அவன் ஹெல்த் இதுக்கு ஆனாலும் இப்போ நான் இந்த வீட்டு விட்டு வெளியே வரும்போது அவன் காலி. ஏன்னா நான் சுட்டுட்டேன். ஆமாம், இப்போ நான் இங்கே ஒருத்தன் இருக்கானே நினச்சி ஷூட் பண்ணுவேன். பார்த்தா அது ஆக்ஷன் ரிவால்வர். அந்த நானும் அப்படிதான் நினைச்சேன். இப்போ அவனும் இங்கே சொல்லுவோம், நான் ட்ரெயினை திரும்ப முன்னாடி வரேன், நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்க. நான் ஸ்னேக் ஆயில் குச்சிட்டு ஓடிட்டேன். ஸ்னேக் ஆயில், ஆமாம் ஸ்னேக் ஆயில். நான் கடைசியில் உள்ளே இறங்கினேன், கடைசி நேரத்தில். நான் பான்ஸ் வைக்கலான்னு பார்த்தேன், அப்போ இல்லை, கொஞ்சம் 2 பான்ஸ் கிடச்சிது. 3. ஆனா இந்த இடத்துல சுத்தமா பான்ஸ் இல்ல. நான் பாட்டுக்கு இவன் எல்லாத்தையும் எடுத்துட்டான்டா. கைஸ் நான் பாட்டுக்கு வந்து அந்த பிரிட்ஜ் மேல ஓடிட்டு இருந்தேன் கைஸ். லாஸ்ட் 5 செகண்ட் நினைக்கிறேன், எல்லாரும் கத்த ஆரம்பிச்சோம் 5 4 அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பயம் வந்துச்சு, திடீர்னு என்ன அவங்க செத்துட்டாங்களோ அப்படின்னு பார்த்தா முடிய போகுதுன்னு சொன்னேன்னே எனக்கு நிம்மதியே வந்தது. அங்க பாய்ஸ் ட்ரெயின்ல எங்கேயோ போய் சொருவுறான். गाइस எல்லாரும் அது ஸ்லோவே ஆகுங்க गाइस உள்ள गाइस गाइस இப்போ நான் மேலே ஏறிட்டேன் गाइस. நானும் அஸ்வின் தண்ணனும் நான் அவனிஷா வந்து உள்ள போயிட்டேன். மேலே ஏறலாம்னு இருந்தோம், இவங்க உள்ள போயிட்டாங்க गाइस. 2 பேருமே இந்த ட்ரெயின் குள்ளே தங்கிட்டாங்க. நானா சீக்கிரம் மட்டும் பிரிட்ஜ் மேல இருந்து ஜீவின் நான் எல்லார்கிட்டயும் கண்ணை மூட்டு அப்படி இப்படின்னு சுத்திட்டு இருக்கேன். ஜீவின் இல்ல நான் மேல போறேன், ஓகே நான் கீழே போறேன், நான் மேல போறேன், ஓகே நான் கீழே போறேன் அப்படின்னு சொல்லி மாறி மாறி போயிட்டு இருக்கேன். இவன் செத்து போயிட்டான்டா பாதியிலேயே. गाइस நீங்க வேணா இதுல பாருங்க गाइस, இதுல அப்படியே நிகழ்ச்சி அப்படியே இருக்கும். அந்த அதோ எக்ஸ்க்ளூசிவா இதுல அப்படியே இருக்கும். நான் வந்து இது அது கரெக்டா ஒரு ஜாம்பி வந்து உனக்கு காலி பண்ணும். நான் பிரிட்ஜ் மேல இருந்து गाइस வந்து சுட்டுனே இருந்தேன். சரி அவன் ஹெட்ஷாட் போட்டு எல்லாமே போட்டு ஜீவின் அப்புறம் பேண்டேஜ் குத்திட்டு இருக்கான் பொறுமையா. ஏய் அது பொறுமையா தான் பொறுமையான சுடும். அவங்க கையில பேண்டேஜே இல்ல गाइस. பொறுமையா இருந்தான், பொறுமையா போனான். गाइस கரெக்ட்டா இந்த டைம் பார்த்து பேண்டேஜ் மேல வந்து கொடுத்தான், ஜம்ப் ஸ்கேர் கொடுத்தான். ஆனா நான் அவங்களை சுத்தி தள்ளிட்டேன் गाइस. நான் வாரத்துல உட்காந்து சுத்திட்டு இவன் கீழே போறேன். இப்பதான் இவன் மாறி மாறி ஒரு நான் மேல போறேன், நான் கீழே போறேன், நான் மேல போறேன், கீழே போறேன். அப்போ உள்ள அவன் தான் அன்வெல்ட் பண்ணானா? அப்போ அன்வெல்ட் பண்ணிட்டான்டா. எப்படி அவனை அன்வெல்ட் பண்ண முடியுமா? பாத்தியா அவன் நான் பாட்டுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். இல்ல சாவலை இன்னும் அவன் வெளியே வந்தோடனே தான் guys சாவச்சு நான் ட்ரெயின் குள்ளே கவர்ந்து வெளியே பாருங்க गाइस எப்படி சுத்திட்டு இருக்கிறேன் गाइस. இந்த நேரத்தில் அவனும் சைக்கோவும் மாறிடுவான் திடீர்னு. இப்படிதான் சச்சின் ஸ்பைஸ் இன்வென்டரி இதான் என்னோட அக்கவுண்ட் நேம் गाइस எப்படியோ வந்துட்டு இருந்தாங்க गाइस. என்ன இங்க பாருங்க गाइस உள்ள ஏறி ஓடுது, செத்துச்சு அது. ஒரே கத்த சச்சட்டு गाइस ஓடுது गाइस, எல்லாம் பறிக்கையா गाइस. இப்போ என்னாச்சுன்னா ஜீவன் என் பக்கத்துல வர சொன்னான், நானும் போனேனா அவன் பக்கத்துல பயமா இருக்கு, நான் பக்கத்துல வந்தாதான் பேண்டேஜ் கொடுப்பேன்னு சொல்றான். ஆமாடா அப்ப காமி வந்து கண்டா எப்பறா குடிப்பேன். போனதா கண்ணு இருக்குல. ஏய் நான் மேல இருப்பேன். போடா பக்கத்துல பேண்டேட் இருக்கான். அவுட் நான் இவன் பாக்ஸ் எடுக்கலான்னு பார்த்தா இவன் பாட்டுக்கு ஓடிட்டான். நாங்க வந்து எல்லாத்தையுமே டைம் இருப்பாங்க லூட் அடிச்சிட்டு இருந்தோம் guys. நான் வந்து அப்பதான் அவனுக்கு ட்ரெயின் எடுக்க போயிருந்தேன். பாரு गाइस பாத்தீங்களா, ட்ரெயின் எடுத்துட்டு பாதி வரும்போது ஜீவன் லிவர் ஆன் பண்ணிட்டான் டுபுக்குன்னு. இவன் என்ன ஓகேன்னு சொல்லிட்டான். ஏய் சீக்கிரம் ஆன் பண்ணிரணும்டா. நான் லூட்டஸ் தான் ஆன் பண்ணேன். நான் பாட்டுக்கு பாக்ஸ் எடுக்கலான்னு வீட்டுக்குள்ள போறேன், எது சவுண்ட் வருது. வெளியில வந்து பார்த்தா பட்டன் லைட்ல இருக்கு. என் அஸ்வின் வந்து எங்க அண்ணா வந்து guys நாங்க வந்து எப்போ போற நேத்து கூட பார்த்துட்டு இருந்தோம், வேற ஒரு நைட்டா வரும். ஆனா இந்த கன்ஃபார்ம் இந்த வாட்டி வின்னானோ गाइस, அது கன்ஃபார்ம். மாஸ் गाइस பக்கத்துல
கைஸ் நீங்க வந்து இந்த பிரிட்ஜ் மேல நின்னீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல் இருக்கு. என்ன இது மேலே நின்னீங்கன்னா ஜோம்பிஸ் வந்து கீழே ஸ்டோர் ஆகும். பிரிட்ஜுக்கு கீழே போய் விழுந்து செத்துரும். ஆமா அது கீழே அப்படியே அதுவா போய் கைஸ் நான் நினைக்கிறேன் அதுக்கு அந்த மூவில வரல என்ன இது திருவிழால காணாம போன குழந்தை மாதிரி இருக்கு அந்த மாதிரி போட்டு வச்சிருக்கோம். கீழே விழுந்து அங்க ஒன்று ஓடி வந்து கைஸ் சாமியோட மூஞ்சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த டைமுக்கு தான் நான் வந்து அப்படியே நாங்கள் எல்லாமே சொன்னோம் 6 5 4 3 2 அப்போ எவனும் கீழே விழுந்தான்னு நினைக்கிறேன். ஆமா ஓகே பை கைஸ். அதுதான் இந்த வீடியோ.